ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2362வது பகுதி. குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 7ஆம் திருமொழி, கண்ணனின் பிள்ளை திருவிளையாடல்களை காணப்பெறாத அனுபவிக்க முடியாத தேவகி, பெற்ற தாயான தேவகி புலம்புகின்ற செய்திகளை இந்த 7ஆம் திருமொழியிலே சொல்லி வருகிறார் குலசேகர ஆழ்வார். அதில் இன்றைக்கு நாம் அனுபவிக்க போவது 3ஆம் பாசுரம். நான் இழந்தது மட்டுமல்ல, என்னை கைப்பிடித்ததாலே வசுதேவரும் இழந்தாரே என்று புலம்புகிறாள் தேவகி பிராட்டி இந்த பாசுரத்திலே. முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில்கவர் ஏரே, உந்தை யாவன் என்று உரைப்ப நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. அற்புதமான ஒரு பாசுரம். முதல் பாசுரத்திலே தாலாட்டுவது போல அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார். 2வது பாசுரத்திலும் உன்னை அனுபவிக்க முடியவில்லையே என்று தன்னுடைய ஏக்கத்தை சொன்னார். நீ அப்படி தொட்டிலே படுத்து கிடக்கும் அழகை ஒரு குட்டி யானை போல, ஒரு குட்டி மேகம் போல படுத்து கிடக்கும் அழகையெல்லாம் என்னால் ரசிக்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லையே என்று சொன்னார். இதிலே இந்த பாசுரத்திலே குழந்தை கண்ணன் இருக்கிறான். அப்போ முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, குரங்கு என்றால் தொடை என்று பொருள். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில்கவர் ஏரே என்றெல்லாம் அழைத்து அவனை விழித்து உந்தை யாவன் என்று உரைப்ப, நின் கண்ணா நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே என்று சொல்லுகிறார், புலம்புகிறார். என்னை மனம் செய்த காரணத்தினாலே வசுதேவனும் நான் தான் அபாகியவதி, ஆனால் என்னை கைப்பிடித்ததால் வசுதேவரும் அந்த 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 பாக்கியத்தை பெறாமல் போனாரே என்று புலம்புகிறார். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்து எழில்கவர் ஏரே, உந்தை யாவன் என்றுரைப்ப நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. முதலிலே பதவுரை பார்த்து விடலாம். அன்பு உடை, அன்பை உடையவர்களான முந்தை நல்முறை மகளிர், பரம்பரையாக வருகிற நல்ல உறவு முறையுடைய பெண்கள், தம் தம் குரங்கிடை தங்கள் தங்கள் தொடைகளிலே முறையே முறைப்படி வரிசையாக என்று இருத்தி வைத்து கொண்டு, அதாவது கண்ணனை தங்கள் தொடைகளிலே வரிசையாக வைத்து கொண்டு, எந்தையே என்னப்பனே எந்தன் குலம் பெருஞ்சுடரே எங்கள் குலத்துக்கு பெரும் விளக்கானவனே, எழுமுகில் கணத்து கடலில் நீரை முகந்து கொண்டு மேலெழுகின்ற மேக சமூகத்தினுடைய எழில் கவர் அழகை கவர்ந்து கொண்ட ஏரே காளை போன்றவனே என்று இப்படியாக பலவாறாக அவனை துதித்து பாராட்டி அவனை விழித்து கொஞ்சி, உந்தை யாவன் என்றுரைப்ப உன் தகப்பனார் யார் காட்டு என்ற அளவிலே நின் உன்னுடைய செம்கேள் விரலினும் சிவந்து சிறந்த விரலினாலும் கடை கண்ணாலும் காட்ட இன்னார் என் தகப்பனார் என்று காட்ட அந்த பாக்கியத்தை நந்தன் பெற்றனன், நந்தகோபர் பெற்றார். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபர் பெற்றார். நல்வினையில்லா நங்கள்கோன், பாக்கியசாலி இல்லாத என்னுடைய கணவனான வசுதேவர் பெற்றிலன். நந்தகோபர் பெற்ற பாக்கியத்தை வசுதேவர் பெறவில்லை என்பதாகும். இதனுடைய திரண்ட பொருள்
அன்பு சுரக்கப்பட்டவர்களான பரம்பரையாக வருகிற நல்ல உறவு முறையுடைய பெண்கள் தங்கள் தங்கள் தொடைகளிலே முறையே வைத்துக்கொண்டு உன்னை வைத்துக்கொண்டு, என் அப்பனே, எங்கள் குலத்துக்கு ஒப்பற்றதொரு விளக்கானவனே, கருமேகத்தின் அழகை கொண்ட காளை போன்றவனே என்று இப்படியாக பலவாறு துதித்து, உன் தந்தையார் யார் காட்டு என்ற அளவிலே உன்னுடைய சிறந்த விரலினாலும் கடைக்கண்ணாலும் இன்னார் என் தந்தையார் என்று காட்ட அந்த பேற்றினை நந்தகோபர் பெற்றார். நல்வினை இல்லாத என்னுடைய பதியான வசுதேவர் நந்தகோபர் பெற்ற பேற்றினை பெறவில்லையே என்று தேவகி புலம்புகிறாள். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் உறவினர்கள் அனைவரும் வரிசையாக வந்து குழந்தையை எடுத்து தம் தம் மடி மீது வைத்து கொண்டு, என் நாயகனே, குலவிளக்கே, கண்மணியே என்று இப்படியாக பலவாறாக புகழ்ந்து கூறி கொஞ்சி விளையாடி இருப்பது வழக்கம். அப்போது, என் செல்வமே, உன் தகப்பன் யார், காட்டு பார்க்கலாம் என்று அவர்கள் கேட்கும்போது குழந்தை தன் விரலாலும் கடைக்கண்ணாலும் தன் தந்தையை காட்டுவது வழக்கம். அப்படி குழந்தை கண்ணனை கேட்கும்போது பெற்ற தகப்பனாகிய வசுதேவனை காட்ட வேண்டியதுதான் முறையாக இருக்கவும், பிறந்தது முதலாக நந்தகோபர் மாளிகையிலே வளர்ந்ததால் அந்த நந்தகோபரை அல்லாது வேறொருவரை தந்தை என்று அவனுக்கு தெரியாது. அறியாமையாலே அவரையே தனக்கு தந்தையாக காட்டினான் என்று எண்ணிய தேவகி, அந்தோ பரமபாக்கியசாலியான யசோதையை கைப்பிடித்த பாக்கியத்தாலே இவன் என் தகப்பன் என்று விரலாலும் கண்ணாலும் கண்ணன் காட்டும்படியான அதிர்ஷ்டத்தை நந்தகோபன் பெற்றனன். பெரும் பாவியான என்னை கைப்பிடித்த கொடுமையாலே வசுதேவன் இழந்தனன் என்று சொல்லி புலம்புகிறார் தேவகி பிராட்டி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வியாக்கியான விவரணம். முந்தை நன்முறை அன்புடை மகளிர், அன்புடையவர்களாய் நல்ல உறவு முறையுடைய பெண்களான சிற்றன்னை முதலான தாய்மார்கள், அவர்களுடைய தாய்மார்கள், பாட்டிமார்கள் எல்லோரும் உறவு முறையெல்லாம் முந்தை நன்முறை அன்புடை மகளிர், முறை தம் தம் குரங்கிடை இருத்தி தந்தம் உறவு முறைக்கு தக்கபடி தங்களுடைய துடைகளிலே வைத்து கொண்டு, எந்தையே, எந்தன் குலப்பெருஞ்சுடரே, எழுமுகில் கணத்து எழில் கவர் ஏரே, என் அப்பா, என் குலத்திற்கு பெருவிளக்கானவனே, எழுவகைப்பட்ட மேகங்களின் கூட்டத்தின் அழகை வென்ற சிங்கம்போல் இருக்கிறவனே என்றெல்லாம் அவனை விழித்து அழைத்து பாராட்டி உந்தையாவன் என்று உரைப்ப, இப்படி புகழ்வாடி உன் தகப்பனார் யார் காட்டு என்று கேட்க, நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன், சிவந்த விரலாலும் கண்ணாலும் காட்டப்பெறும் பெருமையை ஸ்ரீ நந்தகோபன் பெற்றார். நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே, பாக்கியமற்றவளான என்னை கைப்பிடித்ததாலே ஸ்ரீ வசுதேவரும் இழந்தாரே என்று புலம்புகிற இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். நான் மட்டும் அபாகியசாலி இல்லை, என்னை கைப்பிடித்ததாலே வசுதேவரும் இழந்தார் என்று சொல்லக்கூடிய பாசுரம். முந்தை நன்முறை அன்புடை மகளிர், முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, எந்தையே, எந்தன் குலப்பெரும் சுடரே, எழுமுகில் கணத்து எழில் கவர் ஏரே, உந்தையாவன் என்றுரைப்ப நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன், நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. முந்தை நன்முறை அன்புடை மகளிர், முறை தம் தம் குரங்கிடை இருத்தி, எந்தையே, எந்தன் குலப்பெருஞ்சுடரே, எழுமுகில் கணத்து எழில் கவர் ஏரே, உந்தையாவன் என்றுரைப்ப நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன், நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே என்று புலம்புகிறாள் தேவகி பிராட்டி. கண்ணன் சிறு குழந்தை, அவனிடம் உன் தந்தை யார் என்று உறவினர்கள் கேட்கும்போது அவன் கை விரலால் மட்டும் காட்டவில்லையாம், தன் கடைக்கண்ணாலும் நந்தகோபரை பார்த்து அவர்தான் என் தந்தை என்று காட்டினானாம் என்று ஒரு கற்பனை செய்கிறாள் தேவகி. ஏனென்றால் அவள் பார்க்கவில்லை அல்லவா, கற்பனை செய்கிறாள். இந்த பாக்கியத்தை நானும் பெறவில்லை, என்னை மணமுடித்த காரணத்தினாலே வசுதேவரும் இழந்தனே என்று
புலம்பக்கூடிய பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.